ஒரு சிறிய கிராமத்தில் ஏழ்மையையே வாழ்க்கையாக கொண்ட ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். தினமும் காலையில் வயலுக்கு சென்று கீரை பறித்து அதை விற்று கிடைக்கும் வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி வந்தார். வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் அவன் மனதில் பகவான் மேல் இருந்த பக்தி மட்டும் குறையவே இல்லை. அவன் தினமும் செல்லும் வழியில் ஒரு முனிவரின் குடில் இருந்தது. அந்த குடிலில் பெருமாளுக்கு தினமும் துளசி அர்ச்சனை நடைபெறுவதை அவன் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டே செல்வான். நானும் ஏழைதான், ஆனாலும் பகவானுக்காக என்னால் முடிந்த ஒரு சிறு சேவையாவது செய்யணுமே என்ற எண்ணம் அவன் மனதில் நாளுக்கு நாள் ஆழமாகி வந்தது. ஒரு நாள் வயலில் கீரை அறுத்து கொண்டிருந்த போது அவன் கண்களில் ஒரு துளசி செடி பட்டது. பெருமாளுக்கு துளசி மிகவும் பிரியமானது என்பதை நினைத்த அவன் அந்த துளசியை பறித்து கீரையோடு சேர்த்து கட்டி கொண்டான். அதை முனிவரிடம் கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அவன் குடிலை நோக்கி நடக்க தொடங்கினான். ஆனால் அவனுக்கே தெரியாமல் அந்த கீரை கட்டுக்குள் ஒரு கருநாகம் மறைந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவனை பின்தொடர்ந்து ஒரு உருவமான சக்தியும் வந்து கொண்டிருந்தது. முனிவர் தன் தவ சக்தியால் அந்த அதிசயத்தை உணர்ந்தார். அந்த ஏழையின் பின்னால் ராகு பகவான் நிழல் போல நின்று கொண்டிருந்தார். முனிவர் ராகுவை நோக்கி, ஏன் இந்த ஏழையை பின்தொடர்கிறாய் என்று கேட்டார். அதற்கு ராகு, இன்றுதான் அவனது ஆயுள் முடியும் நாள். நாகவடிவில் அவனை தீண்டி அவனை எடுத்து செல்ல வேண்டும். ஆனால் இன்று அவனை நான் தீண்ட முடியவில்லை என்று கூறினார். ஏன் என்று முனிவர் கேட்டபோது ராகு பதிலளிக்கிறார், இன்று அவன் தலையில் பகவானின் பிரியமான துளசியை சுமந்து வருகிறான். அந்த துளசியின் சக்தி அவனை ஒரு கவசம் போல காப்பாற்றுகிறது. அதனால் என் சக்தியும் அவனை அணுக முடியாமல் தடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகள் முனிவரின் மனதை உருக்கியது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெருமாளுக்காக துளசியை கொண்டு வந்த அந்த ஏழையை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார். உடனே ராகுவிடம் இவனை விடுவிக்க ஏதேனும் வழி இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு ராகு, சுவாமி, நீங்கள் பல ஆண்டுகளாக செய்த பூஜை மற்றும் தவத்தின் புண்ணியத்தை இந்த ஏழைக்கு தானமாக கொடுத்தால் அவனது எல்லா தோஷங்களும் நீங்கி நான் அவனை விட்டு விலகி செல்வேன் என்று சொன்னார். ஒரு நொடியும் தயங்காமல் முனிவர் தன் பல வருட புண்ணியத்தை அந்த ஏழைக்கு அர்ப்பணித்தார். அந்த நொடி ராகு பகவான் மகிழ்ச்சியுடன் மறைந்தார். கீரை கட்டுக்குள் இருந்த கருநாகமும் காணாமல் போனது. அதிர்ச்சியுடன் நின்ற அந்த ஏழை விவசாயியிடம் முனிவர் இன்றிலிருந்து தினமும் பெருமாளுக்காக துளசி கொண்டு வா என்று அறிவுறுத்தினார். அந்த நாளில் இருந்து அவன் உணர்ந்த ஒரு உண்மை, பகவானுக்காக மனமாற செய்த ஒரு சிறிய சேவையும் ஒரு மனிதனின் உயிரையே காக்கும் சக்தி கொண்டது என்பதே. ஒரு சிறிய துளசி கூட பெருமாளின் அருளால் விதியையே மாற்றும் என்பதற்கு இந்த நிகழ்வே ஒரு அழகான எடுத்துக்காட்டு.